பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்ட் மாதத்தில் 40 நாட்கள் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 28ஆம் நாளில் அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்ற தலைப்பில் நம் அருமை சகோதரி குளோரி மேக்ஸ்வெல் அவர்கள் பேசுவார்கள். கேட்டு பயன்பெறுங்கள். மற்றவர்களுக்கும் ஷேர் செய்வோம். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் 28ஆம் நாள் தியானமாக 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 questions, 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் 28ஆம் கேள்வியாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகும் கேள்வி மத்தேயு 14:31. அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் பேதுருவை பார்த்து கேட்ட கேள்வி. இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்து வருகின்றதை பார்த்து தானும் கடல் மேல் நடந்து அவரிடம் செல்ல வேண்டும் என்று கேட்டது பேதுருதான். ஆண்டவர் வா என்று சொன்னபோது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக கடல் மேல் நடந்தார். ஆனால் காற்று பலமாய் வீசினவுடன் பயந்தார். இயேசுவிடம் போவதற்கு அனுமதியும் கேட்டு அந்த ஒரே நோக்கோடு விசுவாசத்தோடு தைரியமாக நடந்த பேதுருவிற்கு காற்று பலமாக வீசியதும் கடல் கொந்தளித்ததும் என்னவாயிற்று? ஆண்டவர் மீது வைத்திருந்த அவருடைய பார்வையை விலக்கி சூழ்நிலையை பார்க்க ஆரம்பித்தார். சூழ்நிலையை பார்த்ததும் விசுவாசம் காணாமல் போய்விட்டது. தண்ணீரில் அமல ஆரம்பித்தார். இப்படி சூழ்நிலையை பார்த்து பயந்த ஒரு மனிதனுடைய விசுவாசம் எப்படி இருந்தது என்று நான் படித்த ஒரு காரியம் எனக்கு நினைவிற்கு வருகிறது. ஒரு மனிதர் தன்னுடைய வேலைகளை முடித்துவிட்டு மலைப்பாதை வழியாக வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தாராம். அப்பொழுது இரவு நேரமாக இருந்ததால் இருட்டில் ஒரு கல் தடுக்கி மலையிலிருந்து கீழே உருண்டு விழும்போது, இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று கூச்சலிட்டாராம். உடனே ஒரு மரக்கிளை அவருடைய கைகளில் அகப்பட்டது. அவர் அந்த மரக்கிளையை கெட்டியாக பிடித்துக் கொண்டார். இப்படியாக 2 கைகளையும் மாற்றி மாற்றி மரக்கிளையை பிடித்துக் கொண்டு தொங்கிக் கொண்டிருந்தாராம். எவ்வளவு நேரம்தான் தொங்க முடியும்? அவருடைய கைகள் வலிக்கவே மீண்டும் இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று ஜெபித்தாராம். அவருடைய சிறிய ஜெபத்தை கேட்ட ஆண்டவரும் மனதுருகினவராக உன்னுடைய கைகளை விட்டுவிடு என்று கூறினாராம். உடனே அந்த மனிதர், என்ன இது, கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்று பார்த்தால் கைகளை விட்டுவிட சொல்கிறாரே, நான் கைகளை விட்டுவிட்டால் கீழே விழுந்து மரித்து போய் விடுவேனே என்று சொல்லி இன்னும் இறுக்கமாக அந்த மரக்கிளையை கெட்டியாக பிடித்துக் கொண்டாராம். நேரம் சென்றது, பொழுதும் விடிந்தது, பனி விலகியது. அப்பொழுதுதான் அவர் கவனித்தாராம், அவர் தொங்கிக் கொண்டிருந்த இடத்திற்கும் தரைக்கும் 1 அடிதான் இடைவெளி இருந்ததாம். எனக்கு அன்பானவர்களே, இந்த மனிதரிடத்தில் ஜெபம் இருந்தது, ஆனால் அதற்கேற்றாற் போல் விசுவாசம் இல்லை. ஆதலால் தான் அவர் காப்பாற்றப்பட்டாலும் அவருடைய அவ்விசுவாசத்தின் நிமித்தம் சிறிது கஷ்டப்பட வேண்டி இருந்தது. நம்மிடமும் இதுதான் பிரச்சனை. நாம் எல்லோருமே ஜெபிப்போம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லும் போது இது எப்படியாகும், இது எப்படி முடியும் என்று சந்தேகமும் படுவோம். சரி, அங்கே படவிலே இருந்தவர்களில் இயேசுவை போல கடல் மேல் நடந்தவரும் அதை விரும்பியவரும் பேதுரு ஒருவர்தான். அப்படிப்பட்ட பேதுரு அமிழ்ந்து போக காரணம் என்ன? இயேசு வா என்று சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு விசுவாசத்தோடு நடக்க ஆரம்பித்த பேதுருவின் விசுவாசம் ஏன் தளர்ந்தது? இயேசுவின் மீது வைத்திருந்த பார்வையை சூழ்நிலையின் பக்கம் திருப்பியதுதான் காரணம். தன்னை நடக்க வைத்தவர் காப்பாற்றவும் வல்லவர் என்பதை பேதுரு உணர தவறிவிட்டார். சூழ்நிலை அவரது விசுவாசத்தை தடுமாற செய்துவிட்டது. இந்த சூழ்நிலையில்தான் இயேசு பேதுருவை பார்த்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். இப்படி சீஷர்களை பார்த்து அற்ப விசுவாசிகள் என்று இயேசு சொன்ன மற்ற 3 தருணங்களை பார்ப்போம். மத்தேயு 6:30-33 வசனங்கள். சீஷர்கள் ஒருமுறை கவலைப்பட்டு கொண்டிருப்பதை பார்த்த இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கிருந்து நாளை கடிப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். இன்றைக்கிருந்து நாளை கடிப்பிலே எரியப்படும் தற்காலிகமான வயல்வெளி புல்லுக்கே இவ்வளவு கவனிப்பு இருக்கும் போது தம்முடைய பிள்ளைகளை அவர் இன்னும் எவ்வளவு அதிகமாய் பராமரிப்பார் என்பதை இயேசு சுட்டி காட்டுகின்றார்.
உணவு, தண்ணீர், உடை பற்றி கவலைப்படுவது என்பது தேவனை அறியாதவர்களைப் போல விசுவாசிகளை காண்பிக்கின்றது. அன்றாட தேவைகளை பற்றி அளவுக்கு அதிகமாக கவலைப்படுவது தேவையற்றது என்றும், அது தேவனுடைய பராமரிப்பின் மீதுள்ள நம்முடைய நம்பிக்கையின்மையை காட்டுகின்றது என்றும் இயேசு சொல்கின்றார். விசுவாசிகள் பொருள் சார்ந்த கவலைகளை காட்டிலும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்த அவர்களை அற்ப விசுவாசிகளே, யூ ஆஃப் லிட்டில் ஃபெய்த் என்று அழைத்து அவர்களுக்கு போதிக்கின்றார். இதன் மூலம் கவலை விசுவாசத்திற்கு எதிரானது என்பதை சீஷர்களுக்கு உணர்த்தினார். மத்தேயு 8:23-27 வசனங்கள். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை முடித்து மலையிலிருந்து இறங்கி வந்தவுடன் தம் சீஷர்களிடம் நாம் அக்கறைக்கு செல்வோம் என்று கூறினார். பின்பு அவர் படகில் ஏறினார். அவருடைய சீஷர்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். திடீரென்று ஒரு பயங்கர புயல் உண்டாயிற்று. அதனால் அலைகள் படகின் மீது மோதின. ஆனால் இயேசுவோ தூங்கிக் கொண்டிருந்தார். சீஷர்கள் போய் அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை காப்பாற்றும், நாங்கள் மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் இவ்வளவு பயப்படுகிறீர்கள் என்று பதிலளித்தார். பின்பு அவர் எழுந்து காற்றையும் கடல் அலையையும் அதட்டினார். உடனே அவைகள் அமைதியானது. நம்மை சுற்றியுள்ள பிரச்சனைகளின் அளவை விட நம் படகில் யார் இருக்கிறார் என்பதில் கவனம் செலுத்த இந்த சம்பவம் நமக்கு கற்பிக்கின்றது. பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை எதிர்பார்ப்பதை காட்டிலும் அந்த பிரச்சனைகள் மத்தியிலும் என்னை விடுவிக்கின்ற இயேசு என்னோடு இருக்கின்றார் என்று நம்புவதே உண்மையான விசுவாசம். இதன் மூலம் இயேசு சீஷர்களுக்கு பயம் விசுவாசத்திற்கு எதிரானது என்பதை புரிய வைத்தார். மத்தேயு 16:8-12 வசனங்கள். ஒருமுறை சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து வீணான காரியத்தை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தார்கள். இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்கள் இல்லை என்று நீங்கள் உங்களுக்குள்ளே ஏன் பேசிக்கொள்கிறீர்கள்? ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர 5000 பேருக்கு 5 அப்பங்களை பகிர்ந்து கொடுத்ததையும் 12 கூடைகளை மீதம் எடுத்ததையும் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர 4000 பேருக்கு 7 அப்பங்களை பகிர்ந்து கொடுத்ததையும் 7 கூடைகள் மீதம் எடுத்ததையும் உங்களுக்கு நினைவில்லையா? நான் அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் எப்படி உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். இங்கு பரிசேயரின் புளித்த மாவு என்று இயேசு குறிப்பிட்டது பரிசேயர்களுடைய வெளிவேஷம், சட்டவாதம் மற்றும் தவறான போதனைகள். அவைகள் கெடுதியான பரவலான செல்வாக்கை பற்றி எச்சரிக்க இயேசு பயன்படுத்திய உருவகம் ஆகும். கொஞ்சம் புளித்த மாவு முழு மாவையும் புளிப்பாக்கி விடுவதைப் போல அவர்களுடைய சுயநீதி, பெருமை மற்றும் பாரம்பரியமான காரியங்கள் உண்மையான விசுவாசத்தை கெடுத்துவிடும் என்பதை இது குறிக்கின்றது. இங்கு சீஷர்கள் இயேசு செய்த அற்புதங்களை நேரில் பார்த்திருந்தும் வீணான சிந்தைகள் அவர்களுக்குள் இருந்ததை பார்த்துதான் இயேசு சீஷர்களை அற்ப விசுவாசிகளே என்று கடிந்து கொண்டார். இதன் மூலம் இயேசு சீஷர்களுக்கு வீண் சிந்தைகள் விசுவாசத்திற்கு எதிரானது என்பதை உணர்த்தினார். எனக்கன்பானவர்களே, விசுவாச ஜீவியத்தில் வளர்ந்து இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கிய தொடர்பு கொண்டு வாழ வேண்டும் என்ற வாஞ்சையோடு விசுவாச ஓட்டத்தை ஆரம்பித்த நாமும் கூட அநேக வேளைகளில் நம்முடைய சூழ்நிலைகள் நிமித்தம் இந்த சீஷர்களைப் போல அற்ப விசுவாசம் உள்ள ஒரு விசுவாசியாகத்தான் அநேக சமயங்களில் காணப்படுகின்றோம். என் பின்னே வாருங்கள் என்று அழைத்தவரின் அன்பின் அழைப்பை ஏற்று தங்களுக்குண்டான எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றியவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள். இரவு பகலாக இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஜீவித்தவர்கள். இயேசு கிறிஸ்து யார் என்பதையும் அவர் செய்த அற்புதங்களையும் அவருடைய வல்லமையையும் கிரியைகளையும் கண்கூடாக பார்த்தவர்கள். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். குருடரை பார்வையடைய செய்தார். சப்பானியை நடக்கச் செய்தார். திமிர்வாதக்காரனை குணமாக்கினார். செவிடனை கேட்க வைத்தார். ஊமையனை பேச வைத்தார். குஷ்டரோகியை தொட்டு சுகப்படுத்தினார். வெறும் வார்த்தையை அனுப்பி ஒரு 100க்கு அதிபதியின் வேலைக்காரனை குணப்படுத்தினார். பேதுருவின் மாமிக்கு ஜுரத்திலிருந்து சுகம் கொடுத்தார். ஒருவராலும் தீர்க்க முடியாத, குணமாக்க முடியாத
மருத்துவர்களால் கைவிடப்பட்ட எப்படிப்பட்ட வியாதியையும் குணமாக்கினார். பிசாசு பிடித்திருந்தவர்களையும் தன்னிடம் கொண்டு வரப்பட்ட நோயாளிகள் அனைவரையும் குணப்படுத்தினார். இப்படி இயேசு செய்த எல்லா அற்புதங்களையும் அவரோடு அருகிலிருந்து பார்த்தவர்கள் இந்த சீஷர்கள். இவர்கள் விசுவாசம் அற்றவர்களாகவோ அல்லது அவ்விசுவாசிகளாகவோ இருக்கவில்லை. ஆனால் அவர்களுடைய விசுவாசம் சூழ்நிலைகளை பார்த்து பலவீனமாக இருந்தது. சில சமயங்களில் அவர்கள் விசுவாசம் அற்றவர்கள் போல காணப்பட்டபடியினால் அற்ப விசுவாசிகளே என்று அழைக்க நேர்ந்தது. தாம் செய்த கிரியைகளை தம்மோடு கூட இருக்கும் சீஷர்கள் செய்ய முடியாதிருந்ததை கண்டபோது லூக்கா 9:41 விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன் என்று அவர்களை கடிந்து கொண்டதையும் நாம் பார்க்கலாம். அற்ப விசுவாசம் உள்ளவர்களே என்பதன் பொருள் என்ன? எளிமையாக சொன்னால், நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது நாம் அதிலே நிலை நிற்க முடியாமல் சந்தேகம், பயம், கவலை, வீண் சிந்தனைகள் இவைகளுக்கு இடம் கொடுத்து விடும்போது நாம் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்கள் ஆகிவிடுகிறோம் என்பதே அதன் பொருள். மேலும் தேவனுடைய வல்லமை மீது முழுமையாக நம்பிக்கை வைக்காமல் சூழ்நிலைகளை கண்டு பயந்து சந்தேகப்படும் மனநிலையை குறிக்கின்றது. சீஷர்களும் தங்களது குறைவை உணர்ந்தவர்களாய் எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று லூக்கா 17:5 வேண்டிக் கொள்கின்றதை பார்க்கலாம். ஏசாயா 28:16 சொல்கிறது, விசுவாசிக்கின்றவன் பதறான். ஆம், கர்த்தரை முழுமனதோடு விசுவாசிக்கின்றவர்கள், நம்புகின்றவர்கள் எதை குறித்தும் பதற மாட்டார்கள், சந்தேகப்பட மாட்டார்கள், நிதானமாய் இருப்பார்கள். கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பார்கள். பதற்றத்தோடு செய்கின்ற எந்த காரியமும் சரியாக வராது. பதற்றம் வரும்போது என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாமல் பயமும் நடுக்கமும் கூடவே வந்துவிடும். பதற்றத்தோடு இருக்கும் போது நம்மால் எதையும் சரியாக சிந்தித்து செயல்பட முடியாது. அவசரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள். இப்படி நாம் பதற்றப்பட்டு செய்கின்ற எந்த காரியமும் சரியாக வராது. வேதத்தில் நாம் பார்த்தோம் என்றால், மோசே பதறி கன்மலையை அடித்தார். இதன் விளைவாக அவரால் வாக்கு பண்ணப்பட்ட கானானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. பேதுரு பதறி போய் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விட்டார், சபித்தார், சத்தியம் பண்ணினார். இது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு கரும்புள்ளியாய் பேசப்படுகின்றது. புயல் காற்றில் சிக்கிக்கொண்ட சீஷர்கள் பதறின போது அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் கடிந்து கொள்ளுதலுக்கு ஆளானார்கள். கடலின் மேல் நடந்த பேதுரு பதறின போது தண்ணீரில் மூழ்க வேண்டியதானது. எனக்கு அன்பானவர்களே, விசுவாசிக்கின்ற நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பதறக்கூடாது, அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. எப்போதும் நிதானித்து ஜெபித்து முடிவெடுக்க பழகி கொள்ள வேண்டும். விசுவாசமே கிறிஸ்தவத்தின் மூளைக்கல்லாய் இருக்கிறது. தேவன் பேரில் விசுவாசம் நம்பிக்கையை வெளிப்படுத்தாமல் அவருடன் நமக்கு இடமில்லை. தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் அவ்வளவு முக்கியமானதாக இருப்பதால் தான் வேதத்தில் விசுவாசத்திற்கென்று ஒரு அதிகாரமே எழுதப்பட்டிருக்கின்றது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாச அதிகாரம் என்று அழைக்கப்படுகின்றது. காரணம், அதில் விசுவாசத்தின் பெரிய செயல்பாடுகள் விவரிக்கப்பட்டுள்ளன. ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, மோசேயின் பெற்றோர், இஸ்ரவேல் மக்கள், ராகாப், கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்று விசுவாச பட்டியலில் ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வேதாகமம் பல்வேறு வகையான விசுவாசத்தை குறித்து சொல்கின்றது. இதில் முக்கியமான விசுவாசங்களை குறித்து நாம் பார்க்கலாம். ஒன்று, ரட்சிக்கும் விசுவாசம், faith that saves. எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது நம்முடைய கிரியைகளால் உண்டாகின்ற விசுவாசம் அல்ல, இது கிருபையினால் உண்டாகும் விசுவாசம். இயேசு கிறிஸ்துவின் மூலமான ரட்சிப்புக்கு வழிநடத்தும் தேவனுடைய ஈவு ஆகும். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய கிருபையினால் நித்திய ஜீவனை பெறுகின்ற விசுவாசம். 2, அற்ப விசுவாசம், லிட்டில் ஃபெய்த். மத்தேயு 8:26 சூழ்நிலைகளை கண்டு பயந்து தேவனுடைய வல்லமையின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்காமல் தடுமாறுகின்ற நிலை. 3, ஜீவனுள்ள விசுவாசம், லிவிங் ஃபெய்த். யாக்கோபு 2:17
விசுவாசம் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். கிரியைகளோடு கூடிய விசுவாசமே ஜீவனுள்ள விசுவாசம். இது செயலில் அன்பையும் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிதலையும் வெளிப்படுத்துகின்றது. 4. பெரிய விசுவாசம், கிரேட் ஃபேத். மத்தேயு 8:10. இயேசுவின் வார்த்தையில் முழு வல்லமையும் நம்பி தர்க்கத்திற்கு அப்பால் செயல்படும் விசுவாசம். 5. விசுவாச வரம், கிஃப்ட் ஆஃப் ஃபேத். 1 கொரிந்தியர் 12:9. பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படும் சிறப்பான ஒரு வரம். இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நம்பி செயல்பட வைக்கின்றது. 6. பலவீனமான விசுவாசம், வீக் ஃபேத். ரோமர் 14:1. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். வேதம் பற்றிய ஞானம் குறைவாக இருப்பதாலும் சந்தேகங்களினாலும் தேவனுடைய வாக்கு தத்தங்களை முழுமையாக நம்ப முடியாத ஒரு நிலை. 7. கடுகளவு விசுவாசம், மத்தேயு 17:20. விசுவாசத்தின் அளவில் அல்ல, அதன் தரத்தில் தான் முக்கியத்துவம் உள்ளது. குவான்டிட்டி அல்ல, குவாலிட்டி தான் முக்கியம். கடுகு விதை மிகச் சிறிய தொடக்கத்தை குறிக்கும். சிறிய விதைகளில் ஒன்றாக அறியப்பட்டது. ஒரு சிறிய கடுகு விதை வளர்ந்து பெரிய உறுதியான செடியாக மாறுவது போல கடுகு விதை நம்பிக்கை என்பது, மஸ்டர்ட் சீட் ஃபேத் என்பது செயலற்றதாக இருக்காமல் வளர்ந்து மேம்பட்டு குறிப்பிடத்தக்க முடிவுகளை தரும் என்று தோன்றும் நம்பிக்கை. 8. உறுதியான விசுவாசம், ஸ்ட்ராங் ஃபேத். ஆபிரகாமை போல சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாவிட்டாலும் தேவன் சொன்னதை செய்வார் என சந்தேகம் இல்லாமல் உறுதியாக நம்புதல். விசுவாசத்தினால் நோவா மலையை அறிந்திராத காலத்திலும் பேழையை தயார் செய்தார். நான் படித்த ஒரு காரியம், உலகத்திலேயே அதிக விசுவாசிகள் இருக்கும் சபையை உருவாக்கினவர் டாக்டர் பால் யாங்கிச்சோ. இவரின் ஆரம்ப காலகட்டத்தில் இவரின் சபையில் ஒரு ஆத்மா கூட இல்லையாம். ஆனால் அவர் சோர்ந்து போகாமல், யாருமே இல்லை என்றாலும் ஒரு திரள் கூட்டத்திற்கு முன்பாக நின்று பேசுவதை போல பலிபீடத்திலிருந்து பிரசங்கிப்பாராம். தன்னுடைய விசுவாசத்தை இவர் செயலில் காண்பித்தார். 1958 5 ஆத்துமாக்கள் வந்தார்களாம். ஆனால் அவருடைய விசுவாசமான ஜெபத்தினால் நாட்கள் செல்ல செல்ல ஆத்துமாக்கள் பெருக ஆரம்பித்தார்கள். 1993 7 லட்சம் ஆத்துமாக்கள். தற்சமயம் 8,50,000 ஆத்துமாக்கள் அவர் சபையில் இருக்கின்றார்களாம். எந்த ஒரு விசுவாச சாதனை இல்லையா? இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாய் இருக்கின்றது? சாதனை படைக்கின்றதா இருக்கின்றதா? இல்லை, சோதனைக்குள்ளாகி சோர்ந்து போய் இருக்கின்றதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசம் என்பது நாம் நம்பி இருக்கின்ற காரியங்களின் உறுதியும் நாம் காணாத காரியங்களின் சாட்சியும் ஆகும். தேவனுடனான உங்கள் பயணத்திற்கு விசுவாசம் மிகவும் இன்றியமையாதது. காரணம், விசுவாசம் இல்லாமல் எந்த வகையிலும் நம்மால் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. அது சரி, இந்த விசுவாசம் எப்படி வரும்? ரோமர் 10:17 சொல்கிறது, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். வேத வசனத்தை நாம் வாசிக்க வாசிக்க நமக்குள் இந்த விசுவாசம் வரும். மேலும் தேவ மனிதர்களுடைய பிரசங்கங்களை நாம் அதிகமாக கேட்க கேட்க கேட்கிறதினாலே விசுவாசம் பெருகும். எபிரேயர் 11:6 சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகின்றவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நமக்காக வேண்டுதல் செய்கின்றார் என்று லூக்கா 22:32 சொல்கிறது. என கண்பானவர்களே, தேவனையும் அவரது செயல்களையும் வழி நடத்துதல்களையும் அனுபவித்திருக்கின்ற நாம் விசுவாசத்தில் உறுதி கொள்ளாமல் அநேக சமயங்களில் தளர்ந்து போவது ஏன்? நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய விசுவாச குறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 16:13 சொல்கிறது போல, கிறிஸ்துவுக்குள்ளான விசுவாசத்தில் நிலைத்திருந்து விசுவாச ஓட்டத்தை இறுதி வரை ஓடி முடிக்கும்படிக்கு விழித்திருப்போம். காரணம்,
இயேசுவின் அன்பை விட்டு பிரித்திட பிசாசானவன் தந்திரமாக பல வஞ்சகமான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றான். நாம் சற்று தூங்கினாலும் விழுந்து போவோம். ஆகவே தேவ சமூகத்தில் எப்பொழுதும் தரித்திருந்து ஜெபத்தில் விழித்திருந்து பலன் அடைந்து சோதனைகள் வந்தாலும் தைரியத்தோடு தேவன் மேல் உள்ள விசுவாசத்தில் உறுதியாயிருந்து முன்னோக்கி செல்ல கற்றுக்கொள்வோம். வேதத்தில் பார்த்தோமானால் விசுவாசத்திற்கு தகப்பன் என்று சொல்லப்பட்ட ஆபிரகாம் சாத்தியமே இல்லாத தன் சூழ்நிலைகளிலும் தேவனை விசுவாசித்தார். தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தார். அவர் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவர் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாரலுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தார். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவர் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் வல்லவனானார். ஆகையால் அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. மேலும் தன்னுடைய ஒரே மகனை பலியிட தேவன் சொன்னபோது மறுபேச்சு எதுவும் பேசாமல் அதனை நிறைவேற்றும்படியாய் தன் மகனுடன் கடந்து சென்றார். சிங்க கெபியில் விழ நேர்ந்தாலும் ஜெபிப்பதை மாத்திரம் விடமாட்டேன் என்று விடாப்பிடியாக நின்ற இடத்தில்தான் தானியேலின் விசுவாசம் விளங்கியது. அந்நிய நாட்டின் சிறையிருப்பில் இருந்த போதும் தேவனுடைய நாமத்தை வணங்குகின்ற நாங்கள் அக்கினி சூளையிலே விழ நேர்ந்தாலும் கூட விக்கிரகத்தை வணங்க மாட்டோம் என்று உறுதியாக நின்றார்களே, அங்கேதான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களின் விசுவாசம் விளங்கியது. உண்மையின் நிமித்தம் பல தீங்குகள் அடைந்திருந்தும் கடைசி வரை பாவத்தில் உடன்படாமல் உறுதியாய் நின்ற இடத்தில்தான் யோசேப்பின் விசுவாசம் விளங்கியது. தலையே போனாலும் பரவாயில்லை என்று தேவனுக்கு உறுதியாக நின்ற செயலில்தான் யோவான் ஸ்நானனின் விசுவாசம் விளங்கியது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை மாத்திரம் தொட்டால் போதும் சுகமாவேன் என்று நினைத்தாலே எத்தனை பெரிய விசுவாசம் இல்லையா? 100க்கு அதிபதி, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொன்னாரே, இதுதாங்க விசுவாசம். தேவனே இவர்களுடைய விசுவாசத்தின் வலிமையை பார்த்து வியந்திருப்பார் இல்லையா? இப்படியாக விசுவாசத்தில் உறுதியாக நின்ற இவர்களைத்தான் தேவன் உயர்த்தினார், கனப்படுத்தினார். யாவரும் பிரமிக்கும்படியாக அவர்களுடைய வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்தார். விசுவாசம் என்பது சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை நம்பி செயல்படுவதாகும். இதை எண்ணும் போது ஜப்பான் தேசத்தில் நடந்த ஒரு சம்பவம் விசுவாசத்திற்கு எடுத்துக்காட்டாய் விளங்குவதாய் இருந்தது. ஒரு மிஷனரி பெண் ஜப்பானில் ஒரு அநாதை இல்லத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார்களாம். அந்த அநாதை இல்லம் ஒரு பெரிய மலைக்கு பின்பாக இருந்தது. அந்த மலை சூரிய வெளிச்சம் உள்ளே வராதபடி தடுத்ததால் அந்த அநாதை இல்லத்தை சேர்ந்த அநேக பிள்ளைகள் அடிக்கடி வியாதிப்படுவார்களாம். அந்த மிஷனரி பெண் அநாதை இல்லத்தை சேர்ந்த பிள்ளைகளை மிகவும் நேசித்தபடியினால் தினமும் காலையில் அந்த பிள்ளைகளுக்கு வேதத்திலிருந்து வசனத்தை எடுத்து காண்பித்து அதை விளக்கி சொல்வது வழக்கம். ஒரு முறை அந்த மிஷனரி பெண் 1 வருட விடுமுறைக்காக அமெரிக்கா செல்ல நேர்ந்தது. போவதற்கு முன்பாக, கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இந்த இடம் விட்டு அப்புறம் போய் என்று நீங்கள் ஜெபித்தால் அப்படியே ஆகும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை அந்த பிள்ளைகளுக்கு விளக்கி, நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபியுங்கள், கர்த்தர் கிரியை செய்வார் என்று சொல்லிவிட்டு அவர் விடுமுறைக்காக சென்று விட்டாராம். 1 வருடம் கழித்து அவர்கள் திரும்ப அந்த அநாதை இல்லத்திற்கு வந்தபோது மிகவும் வித்தியாசமான பாதை இருந்தது. அவர்கள் டிரைவரிடம் நீங்கள் தவறான பாதையில் செல்கிறீர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் டிரைவரோ அந்த பாதையை நன்கு அறிந்திருந்தபடியினால் அநாதை இல்லத்தின் முன் சில நிமிடங்களில் வந்து வண்டியை நிறுத்தினாராம். அந்த மிஷனரி பெண் பார்த்தபோது அதே பழைய கட்டிடம்தான். ஆனால் அதை சுற்றிலும் அழகான தோட்டமும் பூக்களும் பூத்து குலுங்குவதை கண்டபோது அவர்களுக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியவில்லை. அதற்குள் பிள்ளைகள் எல்லாம் ஓடோடி வந்து அவர்களை கட்டி தழுவி வரவேற்றார்களாம். அந்த மிஷனரி ஆச்சரியத்தோடு பிள்ளைகளிடம் என்ன நடந்தது என்று கேட்டபோது அந்த பிள்ளைகள் சொன்னார்கள், நீங்கள் தானே சொல்லீர்கள்,
விசுவாசத்தோடு இந்த மலையை பார்த்து இந்த இடம் விட்டு போ என்று சொல்ல அது அப்படியே ஆகும் என்று. நாங்களும் விசுவாசத்தோடு அந்த மலையை பார்த்து சொன்னோம். அது அப்படியே நடந்தது. தேவன் அதை பக்கத்தில் உள்ள கடலுக்குள் தள்ளிவிட்டார் என்று சொன்னார்களாம். உண்மையாக என்ன நடந்தது என்றால், அந்த பிள்ளைகள் செய்த ஜெபத்தின் பலனாக உண்மையாகவே என்ன நடந்தது என்றால், ஜப்பானிய அரசாங்கம் கடல் சார்ந்த ஒரு ஆராய்ச்சிக்கு இடம் தேவை என்று நினைத்ததால் இந்த மலையை தெரிந்தெடுத்து 10 மாதங்களுக்குள் தரைமட்டமாக்கி அதை பக்கத்தில் இருந்த பசிபிக் கடலுக்குள் தள்ளிவிட்டார்களாம். அந்த சிறு பிள்ளைகள் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் கேட்டார்கள். கர்த்தர் அவர்கள் விண்ணப்பத்தின்படியே செய்தார். யாக்கோபு 1:6 சொல்கிறது, அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். ஆம், தேவனிடத்தில் நம் ஜெபத்தில் எதை கேட்டாலும் முழு நம்பிக்கையோடு கேட்போம். தேவனும் நம்முடைய விசுவாசத்தின்படியே நாம் எதிர்பார்த்த நன்மையை செய்வார். கேட்கின்ற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்பது கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அல்லவா? நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தரிடத்தில் கேட்கும் போது விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, எதிர்பார்ப்போடு கேட்டு பாருங்கள். அப்போது கர்த்தர் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களை எதிர்பார்க்காத விதத்தில் நிறைவேற்றுகிறது மாத்திரமல்ல, நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகளையும் உங்கள் வாழ்க்கையிலே செய்கிறது நிச்சயம். காரணம், அவர் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கின்றவர். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எனக்கு அன்பானவர்களே, தேவன் நம்மேல் நினைவாய் இருக்கிறார். அவர் நம்மை குறித்து வைத்திருக்க திட்டங்கள், நோக்கங்கள் பெரிது. சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், வாக்கு கொடுத்தவர்கள் வாக்கு மாறி போகலாம். ஆனால் வாக்கு கொடுத்தவர், நம்மை பேர் சொல்லி அழைத்த தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தில் மாறாதவராயிருக்கிறார். அவர் நமக்கென்று கொடுத்த வாக்குத்தத்தங்களிலே அவர் மாறாதவராயிருக்கிறார். எந்த சூழ்நிலையும் அவர் சொன்னதை செய்வார், அவர் சொல்லாததையும் அவர் செய்வார். இவைகள் எல்லாம் நாம் அறிந்திருந்த போதிலும், எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காத போது, ஜெபித்த விரும்பின காரியங்கள் நிறைவேறாத போது, நமக்கு இருக்கிற சிறிதான மொழியை வைத்து இது நடக்குமா, நடக்காதா, அல்லது இப்படியேதான் நான் கஷ்டப்பட வேண்டுமா என்று நாம் யோசிக்கிறோம். பிற்காலத்தில் அந்த யோசனையே சந்தேகமாக மாறிவிடுகிறது. இங்கே ஒரு அருமையான ஒரு வாக்கியத்தை கேட்கிறோம். அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டீர்கள் என்று. இந்த வார்த்தை சற்று கடினமாக காணப்பட்டு இருந்தாலும், எத்தனை வேதனையோடு இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்லியிருப்பார் என்று யோசித்த போது நான் உள்ளம் உடைந்து போனேன். ஏன் தெரியுமா? இத்தனை அற்புதங்களை, இத்தனை அதிசயங்களை பார்த்திருந்த சீடர்கள் இன்னும் தன்னை விசுவாசிக்கவில்லை, நம்பவில்லை என்று எண்ணின போது அவர் உள்ளம் உடைந்து போனார். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் தன் சீடர்களை பார்த்து கேட்டார், இந்த ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார் என்று கேட்டபோது அதற்கு சீடர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே, சிலர் நீங்கள் யோவான் ஸ்நானகர் என்றும், சிலர் நீங்கள் எலியா என்றும், சிலர் நீங்கள் எரேமியா என்றும், அல்லது ஒரு தீர்க்கதரிசியில் ஒருவராய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். மற்றவர்கள் என்ன நினைக்கிறது பெரிதல்ல, நாம் அவரை குறித்து என்ன எண்ணுகிறோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவரை குறித்து என்ன நினைக்கிறோம் என்பதுதான் அவர் மிகுந்த கவனம் உள்ளவராய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்று அவருடைய வார்த்தைகளை சந்தேகப்படும் போது, அவருடைய வாக்கு தத்தங்களை சந்தேகப்படும் போது, அவரை நான் நம்பாதவர்களாய் இருக்கிறோம் என்று தான் அர்த்தம். அவரை நம் முழு மனதோடு நம்புவதில்லை என்றுதான் அர்த்தம். எனக்கு அன்பானவர்களே, இந்த காரியம் அவர் மனதை எவ்வளவு வேதனைப்படுத்தும் பாருங்க. அவர் நமக்காக தான் வந்தார், தன் ஜீவனை கொடுத்தார், தன் கடைசி சொட்டு ரத்தத்தையும் நமக்காக சிந்தினார், சிலுவின் பாடுகளூடாக சென்றார், அவமானத்தை, நிந்தையை சகித்தார். இத்தனை பாடுகளூடாக கடந்து சென்ற ஆண்டவர் நாம் எதிர்பார்த்த நன்மையை, மேன்மையை செய்யாமல் இருப்பாரோ? வேத வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட விசுவாசத்தை பாருங்கள்.
தன் பிதா அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றவே நான் வந்தேன் என்று அவர் சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் வாழும்படி பிறந்தார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்காகவே பிறந்தார் என்று அவர் நன்கு அறிந்திருந்தார். ஆனா அந்த பாதையிலும் தேவன் தன்னோடு கூட இருப்பார் என்றும் அவர் நம்பியிருந்தார். ஒரு துளி சந்தேகம் அவரிடத்தில் இல்லை. கெத்செமனே தோட்டத்திலே சற்று ஒரு மானிடனாக தான் படப்போகிற பாடுகள், படப்போகிற வேதனைகளை அறிந்திருந்த போது அவர் கலங்கினார். சீடர் அவளோடு கூட இருப்பார்கள் என்று எண்ணினால் அவர்களும் உறங்கி விட்டார்கள். அவருடைய வேர்வை சற்று இரத்த துளிகளாக வெளிப்பட்டது என்று வேதவசனம் சொல்கிறது. மிகுந்த வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணினார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கமானால் நீங்க கூடும் என்று சொன்ன அதே ஆண்டவர் மறுபக்கம் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமாக கடவுதுன்னு சொல்லி தேவனுடைய சித்தத்திற்கு, பிதாவின் சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார். அவர் கையிலே ஒரு ஆப்ஷன் இருந்தது. இந்த பாதையை ஏற்றுக்கொள்கிறதும் இந்த பாதையை ஏற்றுக்கொள்ளாததும் அவருடைய கரத்தில் இருந்தது. ஆனால் தன்னுடைய விருப்பத்தை காட்டிலும் எந்த நிலையிலும் என் மேல நம்பிக்கை வைத்து இந்த உன்னதமான திட்டத்திற்கு என் தகப்பன் அனுப்பியிருக்கிறார். அதனால் எந்த நிலையிலும் நான் பின்வாங்க மாட்டேன், அவரை அவமானப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி உம்முடைய சித்தமாக கடவுது என்று சொல்லி தன்னை தேவனுடைய திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார். மேல் அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது, பிதாவே, என் ஆவியை உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அந்த சிலுவை பாடுகள் ஊடாக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். கடைசி வரைக்கும் அவர் பின்வாங்கவில்லை. சிலுவின் பாதை ஒரு கடினமாக வேதனையாக இருந்த போதிலும் பிதாவின் சித்தத்தை விட்டு விலகாமல் அவரை சார்ந்திருந்தார். ஷாத்ரக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னார், ஆண்டவர் எங்களை கொன்று போட்டாலும் நாங்கள் அவரை மறுதளிக்கவே மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆமென். இன்று ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். ஆண்டவர் கொடுத்தாலும் சோத்திரம், கொடுக்காம இருந்தாலும் சோத்திரம். என் வாழ்க்கையில நான் ஜெபித்த காரியம் நடந்தாலும் சரி, நடக்காம இருந்தாலும் சரி, பிதாவின் சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணித்தார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் சொன்னதை செய்வார். அதே நேரத்துல சொன்னதை செய்யாமல் இருக்கிறதால அவர் சரியும் செய்ய மாட்டார் என்று அர்த்தம் இல்லை. அதுக்குன்னு ஒரு காலம், அதுக்குண்டு நேரம், சில பாதை ஊடாக ஆண்டவர் நம்மை நடத்த சில காரியங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சில காரியங்கள் நம் மூலமாக மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று சில பாதையை ஆண்டவர் நடத்துவார். அதுக்கென்று நாம் கஷ்டப்பட வேண்டும், கண்ணீரோடு இருக்க வேண்டும் என்று அவருடைய நோக்கம் அல்ல, அவருடைய எண்ணம் அல்ல. அதன் காலத்தில் நேர்த்தியாக நன்மையாக அவர் செய்வார். எனக்கு அன்பானவர்களே, ஆதலால் அவரை நம்புவோம், அவரை நம்பியிருப்போம். நாம் ஜெபம் செய்யலாமா? ஜெபம் செய்வோம். அன்பும் இருக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருத்தரும் கருத்தில் வைக்கிறோம். நாங்கள் குறை உள்ளவர்கள் அப்பா, நாங்கள் வெளிவேண்ட உள்ளவர்கள் அப்பா. சூழ்நிலையை பார்த்து, பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போய் விடுகிறோம். கொடுத்த வாக்குறுதிகளை மறந்து விடுகிறோம், செய்த பொருத்தனைகளை மறந்து விடுகிறோம், பயந்து சோர்ந்து போய் விடுகிறோம், மனம் தளர்ந்து போய் விடுகிறோம். அப்பா, எங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாமல் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்ற தகப்பன் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை போல இந்த நாளிலே அதே போலதான் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை பலப்படுத்துங்க. விசுவாசத்தை தளர்ந்து போகாமல், சோர்ந்து போகாமல், நிலைத்திருக்க, உண்மையே சார்ந்திருக்க கிருபை செய்யுங்க அப்பா. உங்களுடைய சித்தத்தின்படியே உம்மை போல எல்லா நிலையிலும் தீர்மானத்தை அர்ப்பணித்த அர்ப்பணிப்பில் விட்டு விழுகாமல் பரிசுத்தத்தில் காத்துக் கொள்கிறதும், தேவனோட ஐக்கியத்தை விட்டு விழுகாமல் தேவனோட திட்டத்தில் நிற்க கிருபை செய்யுங்க. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமா இருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவர்கள் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் கமெண்ட் செக்ஷன் உங்கள் கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.